ஹலோ ஹாய் தமிழ் மக்களே, நான் உங்கள் நசீர் விஜய் டைம் யூடியூப் சேனல். எல்லா மக்கள் நல்லா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். இன்று தமிழகத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வன்கொடுமை சம்பந்தமாக அவர்களிடம் பலவிதமான சந்தேகங்களுக்காக அவர் ஒரு அறிக்கையாக ஒரு புக்காக அவர் சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார். அதில் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும், இதுபோன்று கல்வி நிலையங்களிலும் பொது இடங்களிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று அவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். மிகவும் இயல்பாக இருக்கும் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் கடும் கோபத்துடனே காணுகிறார். ஆளுநர் அவர்களை சந்தித்து அதற்கு பிறகு தமிழகத்திலே விஜய் மீது ஒரு பார்வை வந்துவிட்டது. விஜய் அவர்கள் அழகான அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவர் அரசியல் செய்யாமல் மக்களுடைய நலனுக்காக அவர் சென்றிருக்கிறார். மிக மகிழ்ச்சியான செய்தி. தமிழகத்திலே மாணவிகள், குறிப்பாக பெண்கள், அவர்களுடைய சுதந்திரத்திலே யார் கை வைத்தாலும் அவர்களை ஒரு மன்னராட்சி காலங்களில் சொல்வார்கள், பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலைகளை என்று சொல்வார்கள். அதே போல திரு விஜய் அவர்கள் இந்த பெண் மாணவிக்காக அவர் ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலே இது போன்ற பெண்கள் மீது வன்கொடுமைகள் எப்பொழுதும் வரக்கூடாது. அதை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அதேபோல் இதுபோன்று பெண்கள் மீது வன்கொடுமைகள் நடக்காத அளவிற்கு நமது ஆட்சியாளர்கள் மீது இருக்கும் நம்பிக்கைகளை நம்ம 70 ஆண்டுகளாக நம்ம இழந்து விட்டோம். ஆட்சியாளர் என்பவன் எப்பொழுதுமே இயல்பான நிலையிலும் சிம்பிளாக இருக்கும் நபர்களே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போ ஆட்சியாளர்கள் இருப்பவர்கள் ஒரு மக்கள் பணிக்காக செல்லும் பொழுது 1000 வண்டியோடு போகிறாங்க, 1000 காரில் ஊர்வலமாக போகிறாங்க. இந்த 1000 காரோடைய எரிபொருள் மக்களுடைய வரிப்பணம். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட இருப்பிடத்திற்கான ஒரு வீடு கட்ட கூட இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள். அதேபோல் மக்களுடைய அவர்களுடைய விஷயங்களுக்காக அவர்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் சிறிதளவே உள்ளது. அதேபோல் எந்த மக்களும் தனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் ஆடும் ஆட்டத்தை பார்க்கிறோம். ஒரு மக்கள் பணிக்காக செல்ல வேண்டுமென்றால் 500 காரு, 500 போலீஸு. அப்போ அந்த நிகழ்வோட செலவினங்களை பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை செலவு! மக்களுடைய வரிப்பணத்தை இந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் செலவழித்து கரியாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் வாழ்வதற்காகவும் மக்கள் சந்தோஷமாக இந்த நாட்டிலே நடந்து செல்வது கூட மிக மிக அபாயகரமாக இருக்கிறது. அதேபோல் இந்த ஆட்சியாளர்களை நம்ம தூக்கி எறிய வேண்டும். நல்லதொரு ஆட்சி அமர வேண்டும். நடிகர் விஜய் போன்றவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் சம்பாதிக்கும் அந்த தொழிலை விட்டு வருகிறார் என்று சொன்னால் சற்று மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய அத்தனை விஷயத்தையும் அவர் நினைத்திருந்தால் இன்னும் 30 வருஷ காலங்கள் அவர் டாப்பிலே அவர் செல்லக்கூடிய லெவலில் தான் அவர் இருக்கிறார். அவருக்கு சராசரி ஒரு ஃபிலிமுக்கு சம்பளம் என்று சொன்னால் 200 கோடி 200 கோடியை ஒரு மனிதன் விட்டு வருகிறான் என்றால் இந்த மக்கள் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு இந்த மக்களுக்காக நல்லதொரு ஆட்சியை அமைத்திட வேண்டும் என்பதற்காக
கடும் கோபத்திலே தான் பொங்கி அவர் வந்திருக்கிறார். அவருக்கு பணம் மீது ஆசை இல்லை, அவர் பார்க்காத புகழும் இல்லை. இந்த மனிதன் நமக்காக, இந்த தமிழக மக்களுக்காக ஒரு கட்சியை தொடங்கி அவர் மக்களை நம்பி இந்த களத்திலே இறங்கியிருக்கிறார். அவர்களுக்காக நாம் அனைவரும் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். 2026 தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டும். இதுபோன்ற கொடிய ஆட்சியாளர்களை நம் வாழும் இந்த காலத்திலேயே அவர்களை தூக்கி எறிய வேண்டும். மக்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இருப்போம், நல்லவர்களை ஆதரிப்போம். வரும் 26 விஜய் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும். நம் வாழும் காலங்களில் நல்லவர்கள் ஆட்சிக்கு கீழ் நம்ம வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். நண்பர்களே, அனைவரும் ஆதரவு தாருங்கள். விஜய் போன்றவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது. அதேபோல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்தார். அவருடைய பண்பை நம் மக்கள் அனைவரும் அறியவில்லை, புரியவில்லை. இப்பொழுது அவருடைய மகத்துவமும் அவருடைய மாண்பும் தெரிந்து நம் கண்ணீர் வடிக்கின்றோம். இதுபோல் விஜய் அவர்களை விட்டுவிடக்கூடாது. அனைத்து தமிழ் மக்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 2026 தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கீழ் நாம் வாழக்கூடிய மனிதராக நிகழ வேண்டும். அதுவே இந்த மண்ணின், இந்த தமிழ் மக்களின் மகத்துவமாக மாறட்டும், மகுடமாக மாறட்டும். வெற்றி நமக்காக காத்திருக்கிறது. இந்த வெற்றியை ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம சமர்ப்பிப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. அடுத்த பிற மக்களுக்கு, ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம்.